Freedom in India. ஹலோ விழுப்புரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு நாடா? இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்குறது நம்ம சுதந்திரம் இருக்குது. ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேப் நடக்குது, இவ்வளோ அநியாயங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் ஒரு நாடா? இங்கே வந்து சுதந்திரம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. போர் முடிவுகள், நம்மளோட நாட்டோட போர் முடிவுகள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா தலையிட்டு போர்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்குது. சைனாவே இங்கே வந்து ஆட்சி பண்ணிச்சுன்னா எவ்வளோ பெட்டரா இருக்கும், சைனாவோட ஜிடிபி மாரி நம்ம இந்தியாவோட ஜிடிபியும் வளரும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. கொடி குட்டிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னா ப்ரோ அதெல்லாம் கிஞ்சா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்டே சரி, சென்ட்ரல் கவர்மெண்டே சரி, நம்ம இஷ்டத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. எந்த ஒரு மதத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஏன் கடவுளை கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்கும் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. உலகத்துல இருக்க 70% நாடுகள்ல இது போல சுதந்திரங்கள் கிடையாது. இதை கொடுத்ததுக்காக, இந்த சுதந்திரத்தை இந்தியா எனக்கு கொடுத்ததுக்காக நான் இந்தியாவுக்கும் இந்த சுதந்திர தினத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்தியா மேல பற்ற இல்ல ப்ரோ. இவங்களுக்கு என் நாடி நரம்பு, என் மண்ட முடி, செருப்பு, செயின் எல்லாத்துலயும் இந்தியா.